பார்த்தீங்களா எப்படி கரும்பு அப்போ என்னடாண்டா எல்லார வீட்லேயும் கரும்பு இருக்கும் ஏண்டா காணிகளும் பெருசு தானே. இப்போ ஒரு இடமும் கரும்பும் இல்லை. இது எங்கட வளவுக்குள்ளே வெட்டின தோட்டம் தான் இது, அதாவது கரும்பு தோட்டம். நிறைய வளர்ந்துருந்துச்சு. எல்லாம் முற்றி போயிட்டு முற்றி பார்த்தீங்க எப்படி வெட்டிச்சுக்கேண்டு எப்படி நல்ல இனிப்பு முத்த கரும்பு நிறைய எதிகி. வாங்க பார்ப்போம். நாம ஒரு கரும்பை வெட்டி சாப்பிட்டு பார்ப்போம். கரும்பு வெட்டுறதுல ஒரு முறை இருக்குந்தா இந்த மொழியால் வெட்டி இதே மொழியால் வெட்டி எடுத்தால் ஈஸியாக உரிக்கலாம். இங்கே பாருங்களா, வெட்டுற கத்தி நல்லா கத்தியாக இருக்கணும், நல்லா கூறு கத்தியாக இருக்கணும். இங்கே பாருங்கள் ஒரு மொழியை வெட்டி எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மொழியும் வெட்டி எடுத்துட்டு அடுத்த நிறைய தானே இதால் வெட்டணும். இங்கே பாருங்கள் இதால் வெட்டினாண்டா இந்தா வந்துட்டார். இப்போ இதை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதை ஈஸியாக வந்துட்டு பல்லால் அடிக்க இருக்கலாம். பார்த்தீங்களா பல்லெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் இழுக்கிறதுக்கு. சரியா இப்போ உள்ள ஆக்கள் இழுத்தாங்கன்னு சொன்னால் பல்லெல்லாம் உடஞ்சிடும். தோல் கூட என்ன லைன் நிற்கிது. எப்படி வருது. சரி அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்க என்ன செய்யணும். நல்ல இனிப்பு பார்த்தீங்களா. கரும்பை இப்போ என்ன செய்ய போகிறேன், துண்டு உண்டா வெட்ட போகிறேன். என்ன சொன்னால் துண்டு உண்டா வெட்டினா தான் பேக்கில் வச்சு வீட்டை கொண்டு போகலாம். முழு சொன்னால் கொண்டு போயிடலாம். நான் மோட்டர் பைக்கில் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நினைஞ்சு பாருங்கள் எப்படி ஷூவெல்லாம் போட்டு வந்துருக்கேன். என்ன சொன்னால் அந்த கரும்பு வெட்டுறக்குள்ள சும்மா வாட்டா போட்டு வந்தோம்னு சொன்னால் கரும்பு வெட்டிக்க இல்லாது. அதில் கரும்போட நாரில் வந்துட்டு கால் கிழிக்கும். அடுத்து அதே கட்டத்தில் கரும்புக்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குன்னு தெரியாது தானே. இப்போ கரும்பை துண்டு உண்டா வெட்டி இப்போ நாங்கள் பேக்கில் ஓட போகிறேன். வாங்க பார்ப்போம்.